வச்சுங்க. சரி. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நித்திய சுதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு இந்நேரமும் ஆராதனையும் துதியும் ஸ்தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவுது. திருப்பலியில் ஒரு சில குடும்பங்கள் நம்பிடம் என்று சொல்லியிருக்கிறார்கள். பி. ரட்சக மேரி இவருடைய ஆண்மலை பாட்டிக்காக என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆல்ட்ரின், தெரன்சி, பால், கிறிஸ்டில்லா, பேன்சியா இவர்கள் ஆண்டவர் செய்த அனைத்து உதவிக்கு நன்றி சொல்லுகின்றார்கள். மூவொரு கடவுளுக்கு நன்றி சொல்லுகின்றார்கள். தொடர்ந்து அக்குடும்பத்தை ஆசிர்வதிக்க வேண்டும் சொல்லியிருக்கின்றார்கள். எலர் எஸ்தர், எலர் அபிரகாம் உடைய ஆண்மலை பாட்டிக்காக என்று சொல்லியிருக்கிறார்கள். மதாம் ரெஜினா லெசர்பான்தியே அவர்களின் ஆண்மலை பாட்டிக்காக என்று சொல்லியிருக்கிறார்கள். அக்பேஷியானா நொயல்லா 1ஆம் ஆண்டு பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்கள். இந்த குழந்தையை நிறைவாக இறைவன் ஆசிர்வதிக்கும். தொடர்ந்து அக்குழந்தைக்கு மாபெரும் மாற்றத்தை தரவும் இத்திருப்பலி அக்குழந்தைக்காக நாம் ஜெபிப்போம். தொடர்ந்து ஆண்டனி செல்வம் மரித்த 3ஆம் நாளான இன்று அவர்களுக்காக வென்று சொல்லியிருக்கிறார்கள். தொடர்ந்து மோட்ச பாக்கியம் கிடைக்கவும் இத்திருப்பலியிலே வேண்ட சொல்லியிருக்கிறார்கள். ஜான் விக்டர் இவருடைய ஆண்மலை பாட்டிக்காக வென்று சொல்லியிருக்கிறார்கள். ஜோசப் அந்தோனியம்மாள் 30ஆம் நாள் நினைவு நாளில் இது தொடர்ந்து அவர்களுக்காக வென்று சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்று சூசேராஜ் சுபாஷ்குமார் இவருடைய ஆண்மலை பாட்டிக்காக வென்று சொல்லியிருக்கின்றார்கள். சார்லஸ் இவருடைய ஆண்மலை பாட்டிக்காக வென்று சொல்லியிருக்கிறார்கள். இவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். இறைவன் இவர்களை நிறைவாக ஆசிர்வதிக்கும், வழி நடத்தவும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
கிறிஸ்துவில் பிரியமுள்ளவர்கள், இந்த காலை பொழுதில் உறக்கத்தை பார்க்காமல், வீட்டு வேலைகளை பொருட்படுத்தாமல், உடல் இருக்கிற வழிகளை பொருட்படுத்தாமல் இறைவன் இதோ இந்த காலை பொழுதை கொடுத்திருக்கிறார். இந்த புதிய விடியலை கொடுத்திருக்கிறார். இந்த புதிய விடியலின் வழியாக நம் பெற்றோர்களையும் உற்றார் உறவினர்கள் நண்பர்களை சந்திக்க இந்த வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் என்ற எண்ணங்களோடு அவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் என்ற எண்ணங்களோடு இத்திருப்பலில் கலந்து கொள்ள வந்திருக்கின்றோம். ஆகவே இறைவன் நம்மை உருவாக்கினார், வழி நடத்துகின்றார் உணர்வோடு அவருக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறார். நாம் தொடர்ந்து இந்நாளை முழுதும் இறைவன் நம்மை நிறைவாக ஆசிர்வதிக்கும், உடல் சுகம் தரும், வேலை வாய்ப்பை தரும் இத்திருப்பலிலே நாம் மன்றாடுவோம். எல்லா வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாயையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லா வல்ல இறைவன் நம்மை இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவாரல் பணியலான புனித ஜான் முழுமையாக தம்மையை மறுத்து சிலுவையை சிறப்பாக அன்பு செய்ய அருள் கூர்ந்தீரே. அவரை நாங்கள் அனைவரும் தொடர்ந்து பின்பற்றி முது விண்ணகமாட்சி கண்டு மகிழ ஆற்றல் அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். எலியா மீண்டும் வருவார். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 48, இறைவார்த்தைகள் 1-4 மற்றும் 9-11 முடிய. இறைவாக்கினர் எலியா நெருப்பு போல் எழுந்தார். தீவட்டி போல் அவருடைய சொல் பற்றி எரிந்தது. மக்கள் மீது பஞ்சம் வர செய்தார். தம் பற்ற ஆர்வத்தால் அவர்களை எண்ணிக்கையில் சிலராக்கினார். ஆண்டவருடைய சொல்லால் வானம் பொழிவதை நிறுத்தினார். மும்முறை நெருப்பு விழ செய்தார். எலியாவே, உம்முடைய வியத்தகு செயல்களில் நீர் எத்துணை மாட்சிக்குரியவர். உமக்கு இணையாய் யார் பெருமை பாராட்டக்கூடும்? தீ சூறாவளியில் நெருப்பு குதிரைகள் பூட்டிய தேரில் நீர் எடுத்து கொள்ளப்பட்டீர். ஆண்டவருடைய சினம் சீற்றமாய் மாறும் முன் அதை தணிப்பதற்கும் தந்தையின் உள்ளத்தை மகனை நோக்கி திருப்புவதற்கும் யாக்கோப்பின் குலங்களை மீண்டும் நிலைநிறுத்துவதற்கும் குறித்த காலங்களில் நீர் கடிந்து கொள்வீர் என்று எழுதப்பட்டுள்ளது. உம்மை கண்டவர்களும் உமது அன்பில் துயில் கொண்டவர்களும் பேறு பெற்றோர். நாம் வாழ்வது உறுதி. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. கடவுளே, உமது முகவொளியை காட்டி எம்மை மீட்டருளும். கடவுளே, உமது முகவொளியை காட்டி எம்மை மீட்டருளும். இஸ்ராயலின் ஆயரை செவிசாயும். யோசேப்பை மந்தையென நடத்தி செல்கின்றவரே, கெருபுகளின் மீது வீற்றிருப்பவரே, ஒளிர்ந்திடும். உமது ஆற்றலை
கிளர்ந்தெழச் செய்து எம்மை மீட்க வாரும். பல்லவி. கடவுளே உமது முகவொளியை காட்டி எம்மை மீட்டருளும். படைகளின் கடவுளே மீண்டும் வாரும். விண்ணுலகின்று கண்ணோக்கி பாரும். இந்த திராட்சை கொடி மீது பரிவு காட்டும். உமது வழக்கை நட்டு வைத்த கிளையை உமக்கென நீர் வளர்த்த மகவை காத்தருளும். பல்லவி. கடவுளே உமது முகவொளியை காட்டி எம்மை மீட்டருளும். உமது வலப்பக்கம் இருக்கும் மனிதரை உமது கை காப்பதாக. உமக்கென்றே நீர் உறுதி பெற செய்த மானிட மைந்தரை காப்பதாக. இனி நாங்கள் உம்மை விட்டு அகலமாட்டோம். எமக்கு வாழ்வு அளித்தருளும். நாங்கள் உமது பெயரை தொழுவோம். பல்லவி. கடவுளே உமது முகவொளியை காட்டி எம்மை மீட்டருளும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள். மனிதர் அனைவரும் கடவுள் அருளும் மீட்பை காண்பர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 17 வசனங்கள் 10-13 முடிய. இயேசுவும் சீடர்களும் மலையில் இருந்து இறங்கி வந்தபோது சீடர்கள் அவரிடம், எலியாதான் முதலில் வரவேண்டும் என்று மறைநூல் அறிஞர்கள் கூறுகிறார்களே, அது எப்படி என்று கேட்டார்கள். அவர் மறுமொழியாக, எலியா வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்தப் போகிறார் என்று கூறுவது உண்மையே. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எலியா ஏற்கனவே வந்துவிட்டார். அவரை மக்கள் கண்டுணரவில்லை. மாறாக தாங்கள் விரும்பியவாறெல்லாம் அவருக்கு செய்தார்கள். அவ்வாறே மானிட மகனையும் அவர்கள் துன்புறுத்துவார்கள் என்றார். திருமுழுக்கு யோவானை பற்றியே அவர் தங்களோடு பேசினார் என்பதை அப்பொழுது சீடர்கள் புரிந்து கொண்டார்கள். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவில் பிரியமுள்ளவர்களே, இங்கே சீடர்கள் எலியாவை பற்றி இங்கே கேட்கிறார்கள். எலியா வரப்போகிறார், அனைத்தையும் சீர்படுத்தப் போகிறார் என்பதனை பற்றி அவர்கள் கேட்கிறார்கள். அதற்காக தான் இன்றைக்கு முதல் வாசகங்களும் இன்றைக்கு சீராக் ஞான நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கே பார்க்கின்ற போது அந்த எலியாவை பற்றி இந்த சொல்லப்பட்டிருக்கிறது. எலியா என்னவெல்லாம் செய்தார், மக்கள் அவருக்கு என்ன செய்தார்கள், கடவுள் அவருக்கு மாபெரும் அதிசயத்தை செய்தார் என்பதை நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. எலியா நெருப்பை போல் எழுந்தார், தீ வெட்டி போல் அவருடைய சொல் பற்றி எரிந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் அறிந்த அவர்கள் மனம் மாறவில்லை. தொடர்ந்து சூறாவளியில் நெருப்பு குதிரைகள் பூட்டிய தேரில் நீர் எடுத்து கொள்ளப்பட்டீர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே அவரை ஆண்டவர் கடவுள் எடுத்து கொள்ளப்பட்டார். ஆகவே தான் இங்கே வரப்போகிறார். ஆனால் அவர் இயேசு கடைசியாக சொல்லுகிறார், அவர் ஏற்கனவே வந்துவிட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆனால் அவர் இயேசு அவரை பற்றி சொல்லுகின்றார். இதோ அவரையும் இறைமகன் இயேசுவையும் இங்கே பார்க்கின்ற போது தொடர்ந்து திருமுழுக்கு யோவானை பற்றி இங்கே மாறாக தாங்கள் விரும்பியவற்றையெல்லாம் அவருக்கு செய்தனர்.
அவ்வாறே மானிட மகனையும் அவர்கள் துன்புறுத்துவார்கள் என்று தெளிவுபடுத்துகின்ற பொழுது கூட அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. தன்னை பற்றி தான் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று. ஆனால் அவர்கள் வேறு விதமாக திருமுழுக்கு யோவானை பற்றி இவர் சொல்கிறார் என்று வேறு விதமாக அறிந்து கொள்கின்றார்கள். ஆனால் கடவுள் அனைவரையும் இறைவாக்கினாக அனுப்பினார் மாற்றத்தை உருவாக்குவதற்காகவே. ஆனால் பல இறைவாக்கினர்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. முக்கியமாக திருமுழுக்கு யோவானையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரையும் கொலை செய்தார்கள். தன்னுடைய மகனையே கடவுள் அனுப்பினார், அவரையும் கொலை செய்தார்கள். ஆகவே பல நிகழ்ச்சிகள் வழியாக நல்லவற்றை செய்கின்ற போதெல்லாம் பிறருக்கு இவைதான் நடக்கின்றன. அதுதான் இன்றைக்கு புனிதராகிய புனித சிலுவை யோவானுடைய வாழ்க்கையும் இந்த நற்செய்தியை போன்றுதான் அமைந்திருக்கின்றது. இவர் அவிலா என்ற ஊரிலே பிறக்கின்றார். 1542 ஜூன் 24 வசதியான இல்லத்திலே பிறந்திருந்தாலும் 3 குழந்தைகளோடு இவரும் அதிலே தந்தை தன்னுடைய சிறிய வயதில் இருக்கின்ற போதே ஜான் இருக்கின்ற போதே அவர் இறந்து விடுகின்றார். அதனால் ஏழ்மை கோலத்தில் தள்ளப்படுகிறது அவருடைய குடும்பமானது. தன்னுடைய தாயின் அரவணைப்பில் இவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். பிறகு படிப்பதற்கூட வசதியில்லாத நிலையில் தள்ளப்பட்ட இவர் ஒரு மருத்துவரால் அழைத்து செல்லப்பட்டு தனக்கு உதவியாக 7 ஆண்டுகள் வைத்து கொள்கின்றார். அதன் பிறகு அவர் அங்கிருந்து வெளியே வந்து இதோ அவிலா தெரேசா இந்த புனிதையை சந்திக்கின்றார். அதன் பிறகு அவர்கள் இருவரும் இணைந்து செயல்பட்டு ஒரு கார்மேல் துறவர சபையை குருக்களுக்கு என்று அமைக்கின்றார்கள். அதன் பிறகு அவர் பலவற்றை எழுதுகின்றார், அதனுடைய விதிமுறைகளை எழுதுகின்றார். ஆகவே இந்த சிலுவை ஜான் என்பவர் பல விதிமுறைகளை எழுதுகின்ற பொழுது அவையெல்லாம் மிகவும் கடினமாக இருந்தன. அதனால் துறவர குருக்களினால் அவள் புறம் தள்ளப்பட்டார். இப்படியாக பழித்துரைக்கப்பட்டார். மீண்டும் இவரை தூக்கி சென்று சிறையில் அடைத்தார்கள் கிட்டத்தட்ட 9 மாதங்கள். பிறகு அவர் விடுதலையாக்கப்பட்டார். தொடர்ந்து அவர் அந்த கார்மேல் சபைக்காக தன்னை அர்ப்பணித்தார். பல மாற்றங்களை கொண்டு வந்தார். பல இடங்களில் அந்த சபை உருவாவதற்காக முயற்சி செய்தார். தொடர்ந்து இவருடைய வாழ்க்கையில் பார்க்கின்ற போது பல 4 புத்தகங்களை எழுதியிருக்கின்றார். எவ்வாறு கிறிஸ்துவ மதத்திலே வாழ வேண்டும், முக்கியமாக கார்மேல் சபையில் இருப்பவர்கள் என்னவெல்லாம் கடைபிடிக்க வேண்டும், பல மாற்ற சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார். இதை தொடர்ந்து அவர்களோடு இருந்தவர்கள் இவரை பிடிக்காத காரணத்தினால் பல தூரங்களில் கொண்டு போய் இவரை விட்டுவிட்டு வந்து விட்டார்கள். ஆகவே இப்படியெல்லாம் அவர்களையும் இவ்வாறு அலகழிக்கப்பட்டார். அவருடைய வாழ்க்கையில் நல்லவற்றை செய்ய வந்த அவர் பலவிதமான செயல்களினால் அலகழிக்கப்பட்டார். பிறகு தன்னுடைய வாழ்வை முழுமையாக அர்ப்பணித்து பலவர்களுக்காக நற்செய்தி போதிப்பதிலும் ஜெப வாழ்விலும் தவ வாழ்விலும் தன்னை அர்ப்பணித்து கொண்டார் என்று இந்த அவருடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஆகவே நாமும் இந்த நற்செய்தியாளராக இறைவனால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாமும் பல குழந்தைகளுக்கு தந்தையாக தாயாக இருந்து கொண்டிருக்கிற நாம் நம்முடைய சொந்த குழந்தைகளாகவே நாமும் புறம் தள்ளப்பட்டிருக்கிறோம். பல நேரங்களில் பல இடங்களில் நானும் பார்த்திருக்கிறேன். சொந்த மகனையே பெற்றோருக்கு உணவு தருவதில்லை. சொந்த மகள் கூட தன்னுடைய தாயையும் தந்தையும் புறம் தள்ளப்பட்டு வெளிப்புறமாக அமர வைத்து உணவு கொடுத்து அங்கே அவர்கள் சரியான விதத்திலே பராமரிக்காமல் எத்தனை உள்ளங்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். ஆகவே சொந்த குழந்தைகளால் புறக்கணிக்கப்படுகிற ஒவ்வொரு பெற்றோர்களையும் இன்றைக்கு நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஆண்டவர் அவர்களுக்குத்தான் துணை, ஆண்டவர் இயேசுதான் அவர்களுக்கு எல்லாம் துணை. ஆகவே அந்த பெற்றோர்களுக்காகவும் புறம் தள்ளப்பட்டவர்களுக்காகவும் எளியவர்கள் கைவிடப்பட்டவர்கள் அநாயகர்களுக்காக இத்திருப்பலிலே தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். அந்த உயிருள்ள கடவுள் அவர்களுக்கு தந்தையாக இருந்து அவர்களை ஆசிர்வதிக்கும் உடல் சுகம் தரவும் இத்திருப்பலி அவர்களுக்காக ஜெபிப்போம். ஆமீன். பலி வீரத்திலே தியாகமாகுவே அர்ப்பணித்தேன் என்னை இயேசுவே
பலி பீடத்திலே தியாகமாகுவே, பாதையிலே பயணமாகுவே, உண்மைக்கான சாட்சியாய் வாழ்ந்திடுவே, வாழ்ந்திடுவே, நான் வாழ்ந்திடுவே, அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, உம் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகுவே. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான பலி எல்லா வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்படுதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலே பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லா வல்ல இறைவாம் புனித ஜானின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் ஒப்புக்கொடுக்க காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும். இவ்வாறு ஆண்டவருடைய பாடுகளின் மறை நிகழ்வுகளை கொண்டாடும் நாங்கள் அதற்கு ஏற்றவாறு வாழ வரம் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரான தந்தை என்றுமுள்ள எல்லாவல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலும் ஆகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபொழுது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்குரிய மாட்சியுடன் வரும்பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை மது கொடை என பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் முதுமாட்சியை புகழ்ந்து பாடி ஒரே குரலாய் சொல்வதாவது: ஆகவே தூய்மை அனைத்துக்கும் ஒற்று ஆகவே உடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு மார்பனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்று செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏன் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைப்பொருள். ஆண்டவரே, நீர் வருவளவும் முது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம்.
உமது உயிர்ப்பினை எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவர், நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையுமே பலிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணண்டு உமக்கு ஒழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியர் ஒன்று சேர்க்க வேண்டுமென நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பிரான்சிஸ், எல்லா திருநிலையராகி அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவேற செய்துள்ளோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்களுடைய சகோதர சகோதரிகளையும், முக்கியமாக இந்த திருப்பலியிலே தொடக்கத்திலே இதோ எழுதி வைத்து இவர்களுக்காக செபிகள் என்று சொன்ன அனைத்து உபகாரங்களும் பாத வைக்கிறோம். இந்த திருப்பலியின் வழியாக அவர்களுக்கு விண்ணகத்திலே மாபெரும் மாற்றத்தை நீர் வழங்குவீராக. எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், உலகில் மக்குந்தராய்ந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமரோடு மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லா வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கே உரியதே. ஆமென். 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 கடவுளை நம் தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே நாம் துணிவுடன் சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்ணுடனருளும் என்றாடுகின்றோம். முதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமைப்பராகி இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்ற திருத்துதற்கு முடிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முத்துராவை நம்பிக்கையே கண்ணோக்கி இதோ இந்த காலை பொழுதிலே அனைத்தையும் மறந்து துறந்தவர்களால் இந்த காலை திருப்பலிக்கு செல்ல வேண்டும், இறைவனுடைய ஆசிரியை பெற்று செல்ல வேண்டும் வந்திருக்கிற அனைத்து பக்தர்களின் நீர் உற்று நோக்குவீராக. எந்த விண்ணப்பத்தோடு இத்திருப்பலியில் கலந்து கொள்ள வந்தார்களோ அவற்றை பெற்று மகிழ்வோடு இல்லம் செல்வார்களாக. இந்த திருப்பலி காண முடியாமல் தொலைக்காட்சியின் வழியாக கண்டு கழித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களை நீர் ஆசிர்வதிப்பீராக. இந்த நாளில் பிறந்த நாளை கொண்டாடுபவர்கள், திருமண நாளை சமர்ப்பிப்பவர்கள் அனைவரையும் நீ தொடுவீராக. உண்மையாகவே இந்த நாள் அவர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நாளாக அமைய நீர் அவருக்கு வரம் அருள்வீராக. இதோ இல்லங்களிலே படுத்த படுக்கையோடும் உண்ண முடியாமல் உறங்க முடியாமல் எழுந்து நடக்க முடியாமல் பலவற்றின் நோயினால் தள்ளப்பட்டு அவதிப்பட்டு கொண்டிருக்கிற உம்மை நோக்கி அழைத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் நீ தொடுவீராக. அன்னை மரியாளின் வழியாக மாபெரும் மாற்றத்தை அவர்களுக்கு வழங்குவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வார்த்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
மகன் இயேசு கிறிஸ்து இந்த காலை பொழுதில் நம்மை தேடி வந்திருக்கின்றார். மகனே மகளே, கலக்கமடையாதே, சோர்ந்து போய்விடாதே என்று சொல்லி நம்மை தேற்றுவதற்காகவும் தன்னுடைய வரங்களினால் நம்மை நிரப்புவதற்காகவும் நம்மை தேடி வந்திருக்கின்றார். இவருடைய திருவந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். நீரினிடத்தில் எழுந்தளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும், எனது ஆன்மா நலமடையும். மகிழவா, இன்னல் அணுகும் போது கை கொடுக்கவா, அப்ப வடிவில் வா, வார்த்தை வடிவில் வா, அன்பு வழியில் வா, அயலான் வழியில் வா, அப்ப வடிவில் வா, வார்த்தை வடிவில் வா, அன்பு வழியில் வா, அயலான் வழியில் வா. என் இதயம் எழுதி வாருமே, என் நிறைகள் என் குறைகள் பகிர்ந்து கொள்ளுமே. சோதனையின் போது சொந்தமாகவா, வேதனையின் போது தாங்கிக் கொள்ளவா, பாவம் செய்யும் போது தடுத்து நிறுத்தவா, வயது ஒழியும் போது பாதுகாக்கவா, அப்ப வடிவில் வா, வார்த்தை வடிவில் வா, அன்பு வடிவில் வா, அயலான் வழியில் வா, அப்ப வடிவில் வா, வார்த்தை வடிவில் வா, அன்பு வடிவில் வா, அயலான் வழியில் வா. என் இதயம் எழுந்து வாருமே, என் நிறைகள் என் குறைகள் பகிர்ந்து கொள்ளுமே. கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை ரட்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும், கிறிஸ்துவின் இரத்தமே என்னை தூக்கியும், திருவிழா தீர்த்தமே என்னை தூக்கியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட, அருள் நீரை இயேசுவே என்னை தேற்றிடும், அரிய காயங்களுள் என்னை வைத்திடும், பிரிந்திட வண்ணமாய் என்றும் கட்டிடும். ஒரு சத்ருவிடம் நின்றே காத்திடும், மாற
2025 வேரை வேண்டல். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் எம் சகோதரமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றியறே செய்த பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புவனவாக. நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மானிட உள்ளங்களும் முழு அண்டவெளியும் புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கிய காத்திருத்தலில் மாற்றம் பெறுவனவாக. ஜூப்ளி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கின் திரு பயணிகளாகிய எம்மில் தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் என் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுதற்குரிய என் கடவுளாகிய உமக்கே மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக. ஆமேன். எழுந்து நிற்போம், மன்றாடுவோமாக. இறைவா, புனித ஜானின் வாழ்வில் சிலுவையின் மறைபொருள் வியத்தகு வகையில் ஒளிர செய்தீரே. அதனால் இப்பலியின் வழியாக நாங்கள் வலுப்பெற்று கிறிஸ்துவோடு உண்மையாகவே இணைந்திருக்கவும் திரு அவையில் அனைவரின் மீட்புக்காக உழைக்கும் ஆற்றல் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லா வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரின் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் ஆசி பெற்றவர்களாய் சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவுற்றது. புனித விண்ணேற்பு அன்னையிடம் நம்முடைய தேவைகளுக்காக வேண்டும் சிறப்பு ஜெபம். இரக்கமும் கருணையும் நிறைந்த எங்கள் விண்ணேற்பு அன்னையே, இறைவனின் தாயே, பன்னிரு விண்மீன்களால் அலங்கரிக்கப்பட்டவரே, நெல்லிமா நகரில் குடிகொண்டிருப்பவரே, இதோ உம் அடைக்கலம் நிறைந்த திருவடியை நாடி தேடி ஆழமான முழு நம்பிக்கையுடனும் எதிர்நோக்குடனும் உமது ஆலயத்தில் கூடியுள்ளோம். உமது வல்லமையுள்ள மன்றாட்டினால் உன் திருமகன் இயேசுவிடம்
எங்களுக்காக பரிந்து பேசுவீராக. நாங்கள் எவ்வித தவறிலும் கேட்டிலும் விழாதபடி எங்களை கரம் பிடித்து வழிநடத்தும் தாயே, துன்பத் துயரங்களிலிருந்து எங்களை காப்பாற்றும். தீராத கொடிய தொற்று நோயிலிருந்து எங்களை விடுவித்தருளும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். வாழ்வதற்கு அறியாது வருந்தும் எங்களுக்கு வாழ வழிகாட்டும். அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். மகப்பேறு இல்லாதவர்களுக்கு மகப்பேறும், நல்ல வரம் வேண்டி வருபவர்களுக்கு நல்ல வாழ்க்கை துணையும், படிக்கும் மாணவ மாணவியர்களுக்கு நல்ல படிப்பும், வேலையின்றி இருப்பவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பும் கிடைப்பதாக. எங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் உள்ள ஆன்ம நலன் கிடைப்பதாக. எங்களையும் எங்கள் பங்கையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்தருளும். எங்கள் பாதுகாவலியான விண்ணேற்பு தாயே, ஆமீன். இயேசுவின் மதுரமான திரியேமே, என் சிநேகமாயிரும். மரியாயின் மாசற்ற திரியேமே, என் இரட்சணியமாயிரும். சூசேப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பங்கின் பாதுகாவலியான புனித விண்ணேற்பண்ணையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் எல்லா புனிதர்களே புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு எந்நேரமும் ஆராதனையும் துதியும் ஸ்தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவுது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். மரியே வாழ்க, மரியே வாழ்க.